வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு, நல்ல ஹியூமரஸாக பேசுவார் வி.கே. ராமசாமி. சாண்டில்யனும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் அது ரொம்ப ஆச்சரியம். வி.கே. ராமசாமி சினிமா துறை, இவர் எழுத்தாளர். வடப்படம்னு பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் என்னாச்சு, சாண்டில்யன் புறப்பட்டு வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போகிறார். வா ஒரு கல்யாண வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறேன், வரியா அப்படின்னு. சாண்டில்யன் சொன்னார், உன் வீட்டில் சாப்பிட்லாம்னு வந்தேன், நீ எங்கே கூப்பிட்டு போனாலும் அங்கே சாப்பிட வேண்டியது தான், போகலாம் வா. அவங்க ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேராக அந்த கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் டைம் சொல்லியிருக்காங்க. 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, நிச்சயமே நடக்கலை. சாண்டில்யன் கேட்டார், என்னடா ஒன்றுமே நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி தெரியல. அது தெரியல, சாப்பிட போகலாம் வான்னு. நிச்சயமே நடக்கல, அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு போலாங்கிறியார். நடக்காது, நிச்சயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, வா சாப்பிடலாம் அப்படின்னாரு. ஏன் நின்று போச்சு? இல்லை, தாம்பூலம் மாத்துறத பற்றி பேசும்போது தான் நாங்கள் வேற ஜாதி அவங்க வேற ஜாதின்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஜாதியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க, பேசிக்கிட்டீங்க, அப்புறம் இல்லை நான் சமூகம் பேர்லாம் சொல்கிற வழக்கம் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லைங்க, நான் ஜாதி பார்த்து வாழ்ந்தவனும் இல்லைங்க, என்னுடைய சிந்தனை வேறு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். வாணிப செட்டியார்கள்னு ஒரு பகை, அதில் வி.கே. ராமசாமி அவர் சொல்கிறாரு, நாங்கள் தாலி தட்டு மாற்றும் போது தான் உண்மை தெரிஞ்சது, அவங்க வேற வாணிப செட்டியார், நாங்கள் வேற வாணிப செட்டியார், கல்யாணம் நின்று போச்சுன்னு. ரெண்டு பேரும் வாணிப செட்டியார், அப்புறம் எப்படி வேற? இல்லை ஒத்தமாட்டு வாணிபம்னு ஒன்று இருக்குது, ரெட்டமாட்டு வாணிபம்னு ஒன்று இருக்குது. ஒத்தமாட்டு வாணிபமும் ரெட்டமாட்டு வாணிபமும் நாங்கள் சம்மந்தம் பண்ண மாட்டோம். சாண்டில்யன் சொன்னார் பாருங்க, ஒன்று அவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லை இவனை ஒரு மாட்டை வாங்கிட சொல்லு. என்னப்பா நீங்கள் இப்போ நீங்கள் யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல, எல்லாரும் லாரி வச்சு பெருசு பெருசாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. லாரி வச்சு வியாபாரம் பண்ணுற போது என்ன ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்டை மாட்டு வாணிபம்னு பேசிக்கிட்டு என்னப்பா பேச்சு, கூப்பிடு அப்படின்னு 2 வீட்டையும் பேசி அந்த கல்யாணத்தை சாண்டில்யன் நடத்தி வச்சார். இந்த செய்தி எனக்கு எப்படி தான் சாண்டில்யன் ஒரு விழாவில் சொன்னார், இந்த எப்படி நடந்ததுன்னு ஒரு முறை ஒரு பேசும்போது ரொம்ப ரொம்ப சார் சாண்டில்யன் ரொம்ப ஹியூமரஸாக பேசுவார். வி.கே. ராமசாமி எவ்வளோ ஹியூமரோ அவ்வளோ ஹியூமரஸாக பேசுவார் சாண்டில்யன்.